வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம அணிகள் டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிகளுடைய பேசிக், அதாவது நிறை, நிரல் அப்படின்னா என்ன, அணிகள் எதுக்கெல்லாம் பயன்படுது, அந்த துறைகள் எந்தெந்த துறையில் பயன்படுது, அடுத்ததாக ஒரு அணியினுடைய வரிசையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது A11 A22லாம் கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில், இது அணிகள் வீடியோவில் செகண்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினான ஒரு விஷயம், அணிகளுடைய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அணிகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு அணியை கீழே கொடுத்துட்டு இது என்ன வகையான அணின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ சொல்ல தெரியணும். இல்லை அணியுடைய பேரை கொடுத்துட்டு கீழே இருக்கிறதுலேருந்து அந்த கரெக்டாக அந்த அணியை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த அணி என்னன்னு தெரியணும் பாருங்கள். அதனால் ஒரு மேட்ரிக்ஸாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிறை அணி, இங்கிலீஷில் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று சொல்லும் போதே சொன்னோம், கிடைமட்டமாக இருக்கக்கூடியது தான் நிறை அணி. ஞாபகம் வச்சுக்கிறது கூட ஒரு வழி சொன்னோம்ல, அந்த ரெண்டாவது எழுத்து நீ ரை இப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த நேராக வரக்கூடிய இந்த லைனை தான் நிறை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸில், ஒரு அணியில் ஒரே ஒரு நிறை இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நிறை அணி, ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னும். இங்கே பாருங்கள், இதில் ஒரே ஒரு நிறை தான் இருக்குது பாருங்கள். நிரல் எத்தனை வேணாலும் இருக்கலாம் பாருங்கள், 1 2 3 4 நிரல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த அணிக்கு வரிசை கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 1x4ன்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஒரே ஒரு நிறை 4 நிரல். அப்போ இதோடைய வரிசை 1x4, நிறை ஒன்றே ஒன்று தான் இருக்குன்றதால இதுக்கு பேர் நிறை அணி. புரியுதா? ஒரே ஒரு நிறை இருந்துச்சு அப்படின்னா அது நிறை அணி. அப்படியே வாங்கலேன், ரெண்டாவது அணியுடைய பேர் பாருங்கள், நிரல் அணி. அப்போ என்ன சொல்லலாம், நிறை அணினா ஒரே ஒரு நிறை இருக்கணும், நிரல் அணினா ஒரே ஒரு நிரல் மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள், ஒரே ஒரு நிரல் தான் இருக்குது. நிறை எத்தனை வேணாலும் இருக்கலாம், 1 2 3 4. அப்போ இதோட வரிசை என்ன சொல்லுவீங்க? குட், 4x1. சிலர் 1x4ன்னு சொன்னீங்க பாருங்கள். சரிங்களா, 4x1 4x1. சரிங்களா, ஏன்னா எப்போவுமே முதல்ல சொல்லும்போது எதை தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், நிறைய தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா நிரலை சொல்லணும். சரியா, அப்போ 1 2 3 4 நிறை இருக்குது, ஒரே ஒரு நிரல் இருக்குது. அப்போ இதோட வரிசை கேட்கலாம். வரிசை கேட்டாங்க அப்படின்னா தெரியணும் இல்லையா, 4x1ங்கிறது தான் இதோட வரிசை. ஸோ நிரல் அணி அப்படிங்கிறது ஒரே ஒரு நிரல் இருந்துச்சு அப்படின்னா அது நிரல் அணின்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்ததாக சதுர அணி. இதுதான் முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் பார்க்க போகிறோம். சதுர அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறையுடைய எண்ணிக்கையும் நிரலோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்த 2 அணியில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறையோட எண்ணிக்கை வேறவா இருந்துச்சு, நிரலோட எண்ணிக்கை வேறவா இருந்துச்சு. ஆனால் சதுர அணி அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், 1 2 2 நிறை, 1 2 2 நிரல். அப்போ இதோட வரிசை 2x2. இங்கேயும் பாருங்கள், 1 2 3 1 2 3 3x3. ஸோ நிரலுடைய எண்ணிக்கையும் நிறையுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்குன்னா அதை தான் சதுர அணின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க சிபிஎஸ்சி. இந்த அணிகள் டாப்பிக்கில் ஒரு கொஷின் இருக்குது சிபிஎஸ்சி புக்கில். என்ன அப்படின்னா, ஒரு சதுர அணி, ஒரு ஏங்கிறது ஒரு சதுர அணி அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா m<n, m>n, m=n, டி இவற்றில் எதுவும் இல்லை இப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிபிஎஸ்சி புக்கில், நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அணி சதுர அணியாக இருக்குது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா எம்மும் எண்ணும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். எம்முங்கிறது நிறையுடைய எண்ணிக்கை, எண்ணுங்கிறது நிரலுடைய எண்ணிக்கை. சரிங்களாமா? ஸோ அதுதான் சதுர அணி அப்படிங்கிறது. அதோட விளக்கத்தை தான் இங்கே இவங்க கொடுத்துருப்பாங்க. சதுர அணியில் A1 A22 A33 என்பன சதுர அணியின் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். ஆமாம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முதன்மை மூலைவிட்டம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். முதன்மை மூலைவிட்டம்னா தோ இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் இந்த டயகனலில் இருக்கிறது தான் முதன்மை மூலைவிட்டம் சொல்லுவோம். தோ இருக்குது பாருங்கள், இது லீடிங் டயகனல். இங்கிலீஷில் சொல்லும்போது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீடிங் டயகனல். ஆக்சுவலாக இதுவுமே மூலைவிட்டம் தான். மூலையில் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மூலையில் இருக்கிறதால அதுக்கு பேர் மூலைவிட்டம். ஒரு இந்த டயகனலில் இருக்கிறதால இதுவும் மூலைவிட்டம் தான், இதுவும் மூலைவிட்டம் தான். ஆனால் நம்ம இதை முதன்மை மூலைவிட்டம்னு சொல்ல மாட்டோம். இந்த மூலைவிட்டத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை மூலைவிட்டம் அப்படின்னு சொல்லுவோம், லீடிங் டயகனல் அப்படின்னு குறிப்பிடுவோம். சரிங்களாமா? ஏன்னா இதையே ஒரு கொஷினாக கேட்கலாம். ஒரு சதுர அணியில் A11 A22 A33 என்பன சதுர அணியின் டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்பாங்க, முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். இல்லாட்டி தோ AIJ I=J என்ற அமைப்பில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா டிஆர்பி செகண்ட் கிரேடை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வேணாலும் அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களாமா? அடுத்ததாக மூலைவிட்ட அணி. முன்னாடி பார்த்தது சதுர அணி, இப்போ சொல்ல போகிறது மூலைவிட்ட அணி. ஒரு சதுர அணியில்
முதன்மை மூலைவிட்டத்துக்கு சொன்னோம் இல்லையா, லீடிங் டயகனலுக்கு மேலேயும் கீழே இருக்கிற உறுப்புகள் 0 ஆச்சுன்னா அது மூலைவிட்ட அணி. பாருங்கள், இதுதான் முதன்மை மூலைவிட்டம், லீடிங் டயகனல்னு சொன்னோம். அங்கே மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கணும். அதை தவிர மேலேயும் கீழே இருக்கிற எல்லாமே என்னவாயிட்டு இருக்கணும் அப்படின்னா 0 ஆகிட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். மூலைவிட்ட அணியும் கூட ஒரு சதுர அணி தான். ஏன்னா அது பாருங்கள் 3x3 இப்படி தான் இருக்குமே, சரிங்களா? ஆனால் சதுர அணி எல்லாமே மூலைவிட்ட அணி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து சொல்ல போகிற ஒரு அணியும், ஒவ்வொரு மூலைவிட்ட அணியும் சதுர அணி. ஆனால் எல்லா சதுர அணியும் என்ன கிடையாதுன்னா மூலைவிட்ட அணி கிடையாது, சரிங்களா? 5வது திசையிலி அணி. ஒரு மூலைவிட்ட அணியில் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் எல்லாம் சமமாக இருக்குது அப்படின்னா அந்த அணியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திசையிலி அணி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், சதுர அணினா அந்த இப்போ 3x3 எடுத்துக்கிறேன்னா எல்லா இடத்துலையும் இந்த 3x3 மேட்ரிக் உறுப்பு இருக்கும், அது சதுர அணி. மூலைவிட்ட அணினா இந்த முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்கிற மட்டும் உறுப்புகள் இருக்கும், மீதி எல்லாம் 0வாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மூலைவிட்ட அணி. திசையிலி அணி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் இந்த முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சமமாக இருக்கும். 4 4 k 5 5 5 இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திசையிலி அணி, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வித்தியாசம் புரியுதா? அப்போது எல்லா ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் டயகனல் மேட்ரிக்ஸ், எல்லா திசையிலி அணியும் மூலைவிட்ட அணி, கரெக்டாக? எல்லா டயகனல் மேட்ரிக்ஸும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், எல்லா மூலைவிட்ட அணியும் சதுர அணி. ஆனால் ரிவர்ஸில் வந்தால் தப்பு, சரிங்களா? இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்குது. சமணி அல்லது அலகு அணி, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்வாங்க. ஐ அப்படிங்கிற லெட்டரால் டெனோட் பண்ணுவாங்க. I2 I3 என்னென்னா மூலைவிட்டத்தில் இருக்கிற நம்பர், இப்போ திசையிலி அணியில் மூலைவிட்டத்தில் இருக்கிறது சமமாக இருக்கணும்னு சொன்னோம். சமணி அணியில் மூலைவிட்டத்தில் இருக்கிற நம்பர் கரெக்டாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா 1ன்னு தான் இருக்கணும். அப்படி மூலைவிட்டத்தில் இருக்கிறது 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சமணி அணி அல்லது அலகு அணி அப்படின்னு சொல்லுவோம். வித்தியாசம் புரியுதுங்களாமா? சதுர அணி அப்படின்னா அந்த n×n இல்லை m×m நிறையும் நிரலும் சமமாக இருக்கும். மூலைவிட்ட அணி அப்படின்னா மூலைவிட்டத்தில் மட்டும் நம்பர்ஸ் இருக்கும். திசையிலி அணினா மூலைவிட்டத்தில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், எல்லாமே சேமாக இருக்கும். சமணி அணினா மூலைவிட்டத்தில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், எல்லாமே 1ன்னு இருக்கும். வித்தியாசம் புரியுதா? இந்த 3-4 அணிகளை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே அதே மாதிரி தான் அப்படியே ரிவர்ஸில் சொல்லலாம். எப்படி? எல்லா சமணி அணியும் திசையிலி அணி, எல்லா திசையிலி அணியும் மூலைவிட்ட அணி, எல்லா மூலைவிட்ட அணியும் சதுர அணி, கரெக்டாக? இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதுவே ரிவர்ஸில் வருதுன்னா கிடையாது, தப்பு. ரிவர்ஸில் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட சரிங்களாம்மா? இப்படி மாற்றி கூட கேட்கலாம். எல்லா சமணி அணியும் சதுர அணி ஆகும், ஆமாம் கரெக்டு. எல்லா திசையிலி அணியும் சதுர அணி ஆகும், கரெக்டு. ஃபார்வேர்டில் கேட்டாங்க அப்படின்னா கரெக்டு, ரிவர்ஸில் கேட்டாங்கன்னா தப்பு, சரியா? அடுத்து பாருங்கள், பூஜ்ஜிய அணி அல்லது வெற்று அணி, 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். பூஜ்ஜிய அணி அப்படின்னா உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே என்னவா மட்டும் இருக்கும் அப்படின்னா 0வாக மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூஜ்ஜிய அணி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், உள்ள கொஸ்டின் ஆன்சர்லேயும் கூட இருக்குது. இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு இதோட நிறை நிரல் மாற்று அணி காண்க, டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அது எப்படி டெனோட் பண்ணுவாங்கன்னா A பவரில் T போடுவாங்க. A பவரில் T போட்டோன்னா A டிரான்ஸ்வர்ஸ்னு ரீட் பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த நிறையை தூக்கி இங்கே நிரலாக எழுதிடணும். பாருங்கள், 5 3 -1. இந்த 2வது நிறையை தூக்கி இங்கே 2வது நிரல், இந்த 3வது நிறையை தூக்கி இங்கே 3வது நிரல், இப்படி எழுதிட்டோன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த A டிரான்ஸ்வர்ஸுக்கு மறுபடியும் டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இதை மறுபடியும் டிரான்ஸ்வர்ஸ் பண்ணுறோன்னா நமக்கு அகைன் என்ன தான் கிடைக்கும்? இந்த கொடுத்த அணியை தான் கிடைக்கும், ஏவை தான் கிடைக்கும். வேணா அவங்க ஏதாவது ரூல்ஸ் கேட்கும்போது இப்படி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. A டிரான்ஸ்வர்ஸ் ஓல் டிரான்ஸ்வர்ஸுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா அகைன் A தான் கிடைக்கும், சரிங்களாமா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 9வது முக்கோண அணி. இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், முக்கோண அணினா என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகள் அனைத்தும் 0 எனில் அது கீழ் முக்கோண அணி. கீழே இருக்கிற உறுப்பெல்லாம் 0 அப்படின்னா அது மேல் முக்கோண அணி. ஒன்றும் இல்லை, 0த்தை வச்சு இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், இது முதன்மை மூலைவிட்டம், கரெக்டாக? இதுக்கு மேலே தான் நம்பர் இருக்குது. நம்பர் எங்கே இருக்கோ அந்த முக்கோண அணி. இதுக்கு மேலே நம்பர் இருந்துச்சுன்னா
அது மேல் முக்கோண அணி. இதுவே சப்போஸ் இங்கே பாருங்கள், அந்த முதன்மை மூலை இங்கே இதெல்லாம் 0 ஆகிடும். 1 0 0 2 3 0 4 5 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதன்மை மூலை விட்டம் இதுக்கு கீழே நம்பர் இருக்குது அப்படின்னா இது கீழ் முக்கோண அணி. புரியுதா? முதன்மை மூலத்துக்கு மேலே மட்டும் நம்பர் இருக்குது, கீழே இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடுது அப்படின்னா அது மேல் முக்கோண அணி. முதன்மை மூலை விட்டத்துக்கு கீழே தான் நம்பர் இருக்குது, மேலே இருக்கிறதெல்லாம் 0 ஆகிடுது அப்படின்னா அது கீழ் முக்கோண அணி. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மேலேன்னு வரும், அவங்க கொடுக்கும்போது இந்த லைனே கொடுக்கலாம். மேலே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் 0 அப்படின்னா அது கீழ் முக்கோண அணி, கீழே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் 0 அப்படின்னா அது மேல் முக்கோண அணி. சரிங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள், சம அணிகள். சம அணிகள்னால் ஒன்றும் இல்லை, 2 அணிகள் சமமாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 5 7 8 6 இப்படிங்கிறதும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 ஸ்கொயர் மைனஸ் 2 4 பெருக்கல் 2 3 ஸ்கொயர் மைனஸ் 3 இப்படின்னு இருக்குன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1னா 5, 3 ஸ்கொயர்னா 9 மைனஸ் 2 7 4 2 8 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 3 6 இது 2 சமம். பாருங்கள், உறுப்புகளை கொடுத்தது தான் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த பக்கம் 5 மைனஸ் 2 3 √7 ஈக்குவல் டு ABCD இப்படின்னு கொடுத்துருவாங்க. ABCD அப்படின்னா ABCDயுடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஏவுக்கு நேராக இங்கே ஃபஸ்ட் நம்பர் 5, அப்போ A ஈக்குவல் டு 5, பிக்கு நேராக -2, சிக்கு நேராக 3, டிக்கு நேராக √7 முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சம அணி அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இதை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்ததாக எதிரணி. எதிரணி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க A, எதிர்னா மைனஸ், வேறு எதுவும் இல்லை, நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்டு ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். நமக்கு 10th லெவலில் இன்வர்ஸ் கிடையாதுன்றதால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நெகட்டிவ்னா சைன் அப்படியே சேஞ்ச் பண்ணுறது, உள்ள ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். பாருங்கள், +2 இங்கே -2, -4 +4 9 -9 5 -5 -3 +3 -1 +1. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கொடுத்துட்டு அவங்க இதோட எதிரணியை கீழே இருந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எதிரணி அப்படிங்கிறது அப்படியே குறிய மாற்றுறது, என்னது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எதிரணி அப்படின்னா அப்படியே ப்ளஸ் மைனஸ் குறிய மாற்றுறது. நிறை நிரல் மாற்று அணியாக நிறைய தூக்கி அப்படியே நிரலாக எழுதுறது. சரிங்களாம்மா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அணிகளுடைய வகைகள். ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 9 10 11 வகைகளை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க இதில் ஏதாவது மேட்சிங் மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து முன்னேற்ற சோதனையில் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நிரல் அணியில் உள்ள நிரல்களின் எண்ணிக்கை சொல்லுங்களேன் பார்க்கலாம். போன வீடியோவில் சொல்லும்போது சொன்னல, ஒரு நிரல் அணியில் மொத்தம் எத்தனை நிரல்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிரல் தான் இருக்கும். ரைட்டா? ஒரு நிறை அணியில் உள்ள நிறைகளின் எண்ணிக்கை, இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நேற்று வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் நிறை அணியில் இருக்கக்கூடிய நிறைகளுடைய எண்ணிக்கை. எந்த ஒரு அலகு அணியிலும் மூலை விட்டத்தில் இல்லாத உறுப்புகள் டேஷ் ஆகும். இதையும் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி சொல்லியிருக்கிறது தான். அலகு அணினா என்னன்றத தெரியணும், அதில் மூலை விட்டத்தில் இல்லாத உறுப்பெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதா? மூலை விட்டத்தில் இல்லாத உறுப்புகள் என்னவா இருக்கும், என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். 4வது கேள்வி, 32 உறுப்புகளை கொண்ட சதுரணி இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. சதுரணினா எப்படி இருக்கும்? 1 2x2 3x3ன்னு சொல்லிட்டு பாருங்கள், 2 4, ஏன்னா 2 ஸ்கொயர். 3x3னா 3 ஸ்கொயர் 9, 4x4னா 4 ஸ்கொயர் 16. அப்போது சதுர அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் வேல்யூஸாக தான் இருக்கும் அந்த உறுப்புகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா. அப்போ அப்படின்னா 32ங்கிறது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த வரிசையை கொண்ட இல்லை இந்த இத்தனை உறுப்புகளை கொண்ட ஒரு சதுர அணி இருக்க முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 2வது கேள்விக்கும் 3வது கேள்விக்கும் மட்டும் நீங்கள் எனக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே போன வீடியோவில் நிறை நிரல் வரிசையெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அணிகளுடைய வகைகள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 2 அணிகள் கொடுத்துட்டு அதோடைய கூட்டல் கழித்தல் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது, நிறை நிரல் மாற்று அணினா என்ன, இந்த அன்னோன் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.